மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் எல்லாளன் படத்தின் இயக்குனர் அப்படின்னு சொல்றதை விட சர்ச்சைக்குரிய இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். நந்தவனம் நந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். அள்ளி விடுற பொய்யெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கிற வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம்னா நம்ம நல்லாவா இருக்க முடியும்? முதல் சந்திப்பு சீமானோடு, அது எங்க? கடுமையாக அங்க தாக்குதல் நடக்கக்கூடிய அந்த சூழல்ல இந்த விருந்து பரிமாற்றம்லாம் நடைபெற்றதா? சீமானோட பேக்ரவுண்ட் ஃபேமிலியோ எதுவுமே அரசியல் பின்புலம் கிடையாது. வேற எந்த தொழிலையும் சினிமாவும் அரசியல் மட்டும்தான். இன்றைய பிச்சைக்காரன் நாளைய பணக்காரன். சீமான் பேசுனா அது கதை. நாங்க போயிட்டு வந்த கதையெல்லாம் சீமான் பேசுனா அது கதை. நாங்க பேசுனா அது வாக்குமூலம். ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இறங்கி போறப்ப அடிச்சு தரன்னு இவர் மேல ஜன்னல் பக்கத்துல ஒரு கட்டில போட்டு உட்காந்ததுனால ஜன்னல் உடச்சி எல்லாம் மேலெல்லாம் மூணு கதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு வெளியில வந்தா வீர சீமான் இப்படியா வருவார். நல்லா தண்ணிய போட்டாருங்க. தண்ணிய போட்டு தண்ணியில வார்த்தைகள்லாம் புரோகமாகி அவனை சந்தோஷ டேரிங்க அடி தூள் கிளப்பிட்டாரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லையா? ஒரு 6 வருஷம் முன்னாடி ஒரு பேட்டியில உங்ககிட்ட கேட்கும்போது நல்லா இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் இந்த மாற்றம்? இல்ல உங்களுக்கே அதாவது நான் மட்டும்தான் நல்லா இல்லைன்னு இல்லை, நாட்டுல இருக்கிற எவனுமே நல்லா இல்லைங்கிறது மாதிரிதான். ஏன்னா எவன் பேசுறதே நமக்கு கேட்கிற சூழ்நிலைக்கு, அதாவது அள்ளி விடுற பொய்யெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம்னா நம்ம நல்லாவா இருக்க முடியும்? இது அரசியல் கருத்து இல்லைன்னு எடுத்துக்கலாமா? எப்படி வேணுமான்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம என்ன பேச போறோம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்க உங்களுடைய சந்திப்பு ஷார்ட்டா போயிடலாம். இதெல்லாம் உங்களுடைய முதல் சந்திப்பு சீமானோடு, அது எங்க? சீமானோட முதல் சந்திக்கிறது அது பல வருடங்களுக்கு முன்னால அம்மா கிரியேஷன்ஸ்ல அவர் வந்துட்டு போயிட்டு இருப்பார். நான் உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடி சுத்திட்டு இருக்கிற காலகட்டங்கள் அப்படிங்கிறதுல அம்மா கிரியேஷன்ஸ்ல வச்சுதான் அவரை நான் முதல் சந்திச்சிருக்கேன். ஆஸ் பர் அவர் ஒரு டைரக்டர், அவர் தம்பிங்கிற படத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற விஷயங்கள். அந்த காலகட்டங்கள்ல தம்பி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காலகட்டங்கள்ல நமக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, எங்க அப்பா கொஞ்சம் தமிழ் உணர்வோட இருக்கிற ஒரு புலவர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறதுனால தமிழ் சார்ந்த மொழி சார்ந்த ஒரு படத்தை திறம்பட அந்த தம்பிங்கிறதுல அவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால அவர் மேல நம்மள அறியாத ஒரு மரியாதைகள் அவர் மேல ஒரு இதுதான். அதனால அதுல இருந்து அவரோட போக்கஸிங் உண்டு. ஆமா, அதுல கூட சும்மா ஜஸ்ட் ஒரு வின் பண்ணவங்களை பார்த்து ஒரு கை கொடுத்து ஒரு ஹை பாய் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுதான் ஒரு நல்ல படத்தை எடுத்த இயக்குனர் அப்படிங்கிறது அந்த காலத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் மீட். ஓகே, அதுக்கப்புறம் ஈழத்துல நீங்க முதல் முறை எப்போ சீமான் அவர்களை சந்திச்சீங்க? நான் போய் சீமான் வராரு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்? கண்டிப்பா. ஆக்சுவலா இதுல என்னன்னா, எல்லாலன்னு ஒரு படம் ஈழத்துல எடுக்க போறாங்க. அதுக்கான இயக்குனர் தேடுதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த தேடுதல்ல ஒரு மகேந்திரன் தங்கராஜ் அப்படிங்கிற ஒருத்தரையும், அப்புறம் ஜான் விஜய் அப்படிங்கிறவரு, அப்புறம் சஞ்சய், அப்புறம் சீமான், அப்புறம் இன்னொருத்தர், ஒரு 5 பேரை செலக்ஷன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரு இவங்கள டைரக்டரா போடலாம் அப்படிங்கறதான் அந்த டைம்ல இருந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்துல நான் கெட்டவன்ல இருந்து வெளியில அந்த லிங்க்குள்ளார போயிட்டு இருக்கிறப்ப, நீ ஏன்பா அந்த கெட்டவன் பிரச்சனையாக்கி அதுல போய் நின்றுட்டு இருக்க, அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்க, நீ எல்லாலன்ங்கிறது நம்ம எல்லாலன் அப்படிங்கிற, அதாவது ஈழத்து தமிழ் மக்களுக்கு ஒரு படம் பண்றதுக்கு இது இயக்கம் சார்ந்த படமா இருக்கும், இதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது என்கிட்ட வந்தது. ஆக்சுவலா இவ்வளவு டைரக்டர்ஸ், அவங்க அந்த டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல சீமான் இருந்தார். இப்ப என்னைய கூட்டிட்டு போய் அங்க இறக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். சரி, முதல் ஆளா போனது நான். அந்த படம் தொடர்பா போறதுல முதல் ஆள் நீங்க தான். எப்படி போனீங்க? இங்க இருந்து ஆக்சுவலா இயக்கத்துக்கு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே ஓகே டன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இங்க இருந்து படம் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் போறீங்க?
ஆக்சுவலா துணிஞ்சு அந்த வார்த்தை தாங்க இங்க துணிஞ்சு போறோம்னா, அதாவது இல்ல நீங்க பல பேட்டிகளை சொல்லிருக்கீங்க, நாங்க தங்கி இருந்த அறைக்கு பக்கத்திலே பாம்பு எல்லாம் போட்டாங்க, அதான் அதெல்லாம் தெரியும். அதாவது அப்ப அங்க என்ன வேணா நடக்கும் அப்படிங்கறத நினைச்சுதானே ஐயோ போறீங்க. இல்லைங்க. அதாவது என்னன்னா, ம். நீங்க எந்த சினிமாக்காரன்ட்ட போய் நீங்க உக்காந்தீங்கனாலும், ம். ஃபாரின்ல படம் எடுக்க போறோம்னா ம். ரெடி ஆயிருவானுங்க. ம். சம்பளம் கூட வேணான்ற இடத்துக்கு ஆமா வருவானுங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா ஃபாரின் போய் சுத்தி பார்க்கறதே ஒரு ஒரு அரிது என்ன சொல்றது, கிடைக்க அறியாத ஒரு ஒரு விஷயம். ம். அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே சினிமா சரி. சம்பந்தத்துல எல்லாருமே ரெடி ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ம். இந்த இந்த கெட்டவன்கிற பிரச்சனையில இருந்து ஒரு ரிலீஃப் ஆகணும்பா ம். அப்படிங்கிற டைம்ல ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு படம். ம். நமக்கு ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் ஃபாரின் தான், இலங்கையா இருந்தாலும் ஃபாரின் தான் நமக்கு. அந்த நேரத்துல அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சூழல் சரியில்லைங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் தெரியுங்க. ஏன்னா அதாவது ஓகே இங்க எல்லாரும் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோம் சரி, நீங்க அப்படின்னா, அதை விட காஷ்மீர்ல குண்டு வெடிக்குது இல்லையா? ம். காஷ்மீர்ல குண்டு வெடிக்குதுன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் நாம எங்கேயோ படம் எடுப்போம், ம். குண்டு எங்கேயோ வெடிக்கும். சரி, ஓகே. இந்த புரிதல் தான். ம். அந்த அந்த ரேஞ்சு தான். நமக்கு காலு கீழே குண்டு வெடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி. உண்மை அதானே. இல்ல எந்த எந்த வழியில நீங்க டிராவல் பண்ணி போனீங்க? ஃபிளைட்ல தான் டிராவல் பண்ணது. சரி, ஓகே. ஆமா. சீமான் அவர்கள் எப்போ வந்தாரு? நான் போய் கிட்டத்தட்ட பிப்ரவரி 3 நான் போயிருந்தது அங்க. அவரு வந்தது வந்து 2008 சொல்றீங்களா இல்ல? 2008. ம். 2008 சாரி, நான் போனது ஜனவரி 3. ஓகே. ஜனவரி 3 நானு. ஜனவரி 16th கேமராமேன் ஃபைட்டர். ம். அப்புறமேலு அவங்க வந்து 1 வீக், அதான் ஜனவரி 23 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் அவரு ம். வந்தாரு. வந்து அவரு ஒரு 17 எதற்காக அவரை கூப்பிட்டாங்க? நீங்க தான் டைரக்டர்ன்ற பேர்ல உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, உங்களை கூப்பிட்டாங்க. அவரை எதற்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரியுமா? யாரு கூப்பிட்டாங்க அவரை? ஆக்சுவலா அங்க வந்து என்னன்னா, படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு டைரக்டர் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, 5 பேர் ஒரு செலக்ட் பண்ணாங்க இல்லையா. அப்ப அந்த டைரக்டர்கிட்டயும் நம்ம ஈழத்துல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ம். எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. ஓகே. பேசினப்போ ஒரு டைரக்டர் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் யார்ட்டையுமே பேசாம இருப்பாங்க. இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டு. இப்ப இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறப்ப அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, என்னங்க ஆச்சு என்ன அப்படின்னு அவங்க ஃபாலோ அப்ல இருக்காங்க. ம். அதே மாதிரி சீமான் அவர்கள் எங்க நான் அந்த அந்த என்ன சொல்ற அந்த படம் சம்பந்தமா யாரெல்லாம் இங்க லிங்க்ல இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு தொடர்பு கொள்றாரு. ம். ம். தொடர்பு இல்ல, டைரக்டர் போயிட்டாரு ம். அப்படின்னா, என்னது நான் வந்து கொஞ்சம் ஒர்க்கா இருந்ததுனால தானே நான் சொல்றேன்னு சொன்னேன், ஆமா நம்ம கூட பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் மாதிரிலாம் இருந்தாலும் பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ் தானே, ஆமா அவங்களாம் பண்ணட்டும் நல்ல விஷயம் அப்படின்லாம் இது பண்றப்ப நான் வந்து அண்ணனை பார்க்கலான்னு இருந்தேன். ம். ஆமா இப்ப வந்து இப்ப இந்த ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு, அதனால என்ன ஒண்ணும் இல்ல, நீங்க எப்ப வேணுமாலும் போகணும்னு சொல்லுங்க, ரெடின்னா நாங்க அனுப்பிச்சு விடுறோம் அப்படிங்கிறது மாதிரி இங்க இருக்கிறவங்க சொல்ல, அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டோம். இது மாதிரி சீமான் வர்றேங்கிறாரு. ம். ஆமா வந்துட்டு சும்மா அண்ணனை பார்க்கணுங்கிற மூமெண்ட்டுக்கு இருக்காரு, எப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னு அங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்களும் ஓகே வர்றவங்கிற, அவர் தான் டைரக்டர்னு வர வேண்டியது, வர முடியும் இல்ல இந்த அவங்களும் சொல்றீங்களா, அது யாரு? நேரடியாக மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களிடத்தே கேட்டாங்களா இல்ல வேற யார்கிட்டயாவது கேட்டாங்களா? நீங்க வந்து எதுவுமே, அதாவது தலைவருக்கு தெரியாம அங்க யாரும் உள்ளார போக முடியாது. போக முடியாது, வர முடியாது, எந்த செயலும் நடக்காது. ஓகே. ஆனா இங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஊர்ல ஒரு பாலம் கட்டணும்னா கூட, ஊர்ல ஒரு ஒண்ணும் இல்ல, தொட்டி ஒரு தண்ணி தொட்டி வைக்கணும்னா முதலமைச்சரோட அனுமதி பெறணும். அனுமதி அந்த ரேஞ்சில இருந்தாதான் அந்த மாதிரி. அது மாதிரி அதுக்கு கீழே வந்து அந்த வேலையை கலெக்டர், பஞ்சாயத்து தலைவர் அப்படி இப்படின்னு உள்ளார வந்து அவ்வளவு பேர் நின்றுதான் அந்த வேலைக்கான இடத்துக்கு போயிருக்கோம். அதனால இவரை வர வச்சது எல்லாமே கீழே இருந்த பொறுப்பாளர்கள். ஆனா வரக்கூடிய இப்படி எல்லாம் வரவை இப்படி எல்லாம் வரவைன்னு அவர் சொல்லல, வர சொல்லிருங்கப்பா அப்படிங்கிற ஆர்டர் தான். அந்த ஆர்டருக்கு எடுத்து நடத்தினவங்க கீழே இருக்கிறவங்க. அதுல வந்து எங்களை கூட்டிட்டு வந்து எங்களுக்கான பொறுப்பெல்லாம் கொடுத்து நடத்திட்டு இருக்கிறவரு சேரலாதான். அவர் மூலியமா தான் இங்க இருந்து வந்தது. எப்படி கொந்தளிச்சு உணர்ச்சி பொங்க இங்க பேசுறாரு அப்படிங்கறத பாத்துட்டு அங்க போர்க்களத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்பீச் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பா, அவ்வளவுதான். அதற்கு பிறகு சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து தலைவரோடவே பயணிச்சாரா? தலைவரும் அவர் அண்ணி உணவு பரிமாறினாங்க, தலைவர் வந்து உணவை எடுத்து வச்சாரு, எப்படி இருந்ததுன்னு கேட்டாரு, நல்லா இருந்துச்சான்னு கேட்டாரு, அத்தனை கிலோ கறி வந்து 28 கிலோ 30 கிலோ கறியை வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சிறப்பு வந்து விருந்து உணவு வந்து அந்த போர் சூழல்ல கடுமையாக அங்க தாக்குதல் நடக்கக்கூடிய அந்த சூழல்ல இந்த விருந்து பரிமாற்றம்லாம் நடைபெற்றதா? இல்லைங்க, ஆக்சுவலா வந்து இவரை பத்தின விஷயத்த சொல்லுவோம். அங்க நடந்த சூழ்நிலை எப்படின்னா, ஒரு போர் சூழல்ல ஒரு படம் எடுக்கணும்னு அவங்களுக்கு தேவையே கிடையாது.
போருங்கிறது ஒரு எப்போதும் போல போருங்கிறத உச்சரகமாலாம் ஆரம்பிக்கவே கிடையாது. ஒரு அடிதடியா அவங்க எல்லையில சுட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களே எல்லையில சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காஷ்மீர்ல எல்லை பிரச்சனை மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு தமிழ் எல்லைக்கும் ஒரு என்ன சொல்றது சிங்கள பகுதி எல்லைக்கும் நடந்து ஒரு எல்லை சண்டை தான் நடந்துட்டு இருக்கும். அது போரா உருவெடுக்கல. அந்த மாதிரி போரா உருவெடுக்கல. அதாவது தாக்குதல் எங்கிருந்து எப்படி வேணா நடக்கலாம். முன்னாடி பேட்டிகளை சொல்லிருந்தீங்க, ஒரு ஜீப்போட அந்த பெட்ரோலை மிச்சம் பண்றதுக்காக தங்குனவங்க மறுநாள் காலையில உயிரோட இல்ல அப்படின்னு. அப்ப அந்த தாக்குதல் நடக்கக்கூடிய சூழல் தான். இங்க இருக்கக்கூடிய அமைதியான சூழல் அங்க கிடையாது. எங்க வேணுமாலும் தாக்குதல் நடக்கும். ஆனா என்னன்னா இந்த சூழல்ல இவங்க படம் எடுக்கணுங்கிற நோக்கமே அவங்களுக்கு கிடையாதுன்னு இல்ல. அதாவது என்னன்னா இந்த சூழல் இப்படி நீடிக்க போறது இல்ல. இந்த சூழல்ல நம்ம ஜெயிப்போம், தமிழீழம் வெல்லும். தமிழீழம் வென்றதுக்கு அப்புறம் அதை கொண்டாடுறதுக்கு நம்மளோட போர் புரிந்த கலைகள்லாம் தெரிவிக்கிறதுக்காக ஒரு படம் பண்ணணும். இல்ல அதுவும் இருக்கலாம். அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு அவங்க வாய் திறந்து சொன்னாதான் தெரியும். அதுவும் ஒரு நோக்கமாக இருக்கலாம். இந்த ஈழப்போரை பத்தி பல்வேறு கதைகள், விடுதலை புலிகளை பத்தியும் பல்வேறு கதைகள் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உலகம் முழுக பரப்பப்படுகிறது. அப்போ நம்ம இங்க எப்படி போர் புரியுறோம், நம்ம எதற்காக போர் புரியுறோம், நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம், இங்க இருக்கக்கூடிய களச்சூழல் உண்மையான சூழல் என்ன அப்படிங்கறத மக்களுக்கு தெரிவிக்கணும். அப்படிங்கிறதுக்காகவும் அந்த படத்தை எடுத்திருக்கலாம். ஒரு சம்பவம் தொடர்பா நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க கண்டிப்பா பழைய பேட்டிகள்ல அதை வச்சு நான் சொல்றேன். சோ அந்த ஒரு சூழலாவும் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளோட பார்வை தான் இதுவா இருக்கும் அப்படின்ட்டு இல்ல. அதாவது அந்த படத்தை அந்த போர் சூழலை எடுக்கிறதுக்கான ரீசன்ஸ் எனக்கு தெரிஞ்சது, அந்த போர்ல அவங்க வெல்வோங்கிற நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி எடுத்தது. அந்த போர் உட்கரமாயி இவங்களாம், அதாவது எங்களை கூப்பிட்டு எங்களை சாவடிக்கணுங்கிறது அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. எங்களை அது மீறி அந்த போருக்குள்ளார எங்களை எவ்வளவு பத்திரப்படுத்தி நடத்தினாங்க அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது, இவர் வர்றப்பெல்லாம் உக்கரத்தை தொடல. அப்பெல்லாம் சும்மா என்ன சொல்ற ஒரு லைட் வெயிட்டான விஷயங்கள் தான் நடந்தது. அந்த லைட் வெயிட்டுக்கே இவர் எப்படி பயந்தாருங்கிறதெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா? அது மரணத்தோட பயம்ங்கிறது அங்க போய் யாரா, அதாவது அங்க போய் இங்க மிக சிறந்த ஒரு பயங்கரமான வீரன் அப்படின்னு இங்க சொல்லி திரியிறாங்க இல்லையா? இந்த வீரர்களே கொண்டு போய் அங்க இறக்குனாலும் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல அந்த பயம் வரதான் செய்யும். அந்த கத்தி கதறாதான் செய்வாங்க. அவரை கத்தி கதறினதெல்லாம் உண்மைதான். அது என்னன்னா என்ன சொல்றது, அது இன்னைக்கு காமெடியா தெரியுது. அன்னைக்கு கூட உட்காந்து நாங்களும் அழுகிறப்ப எப்படா அந்த ஊரை விட்டு ஓடி போலாங்கிற எண்ணம் இல்ல. அதை யாருமே தவறா சொல்லல. இப்போ நம்ம இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு சேஃபா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம அங்க போய் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்க. முஸ்லிமானவர்களே அதே மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஹோட்டல்ல இருந்து ஒரு 4-5 முறையா மாற்றி கூட்டிட்டு போகும்போதே எந்த மனுஷனா இருந்தாலும் பயம் வந்திருக்கும். அதை தாண்டிதான் இந்த துப்பாக்கி சூட்டோ இதெல்லாம் அடுத்த கட்டம். அதனால அதையெல்லாம் யாரும் தவறா சொல்லல. இங்க பேசக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதைகளாலதான் இதெல்லாம் உண்மையான்னு கேட்க வேண்டியதா இருக்கு. ஏங்க பேசிக்கா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சீமானோட பேக்ரவுண்ட் ஃபேமிலியோ எதுவுமே அரசியல் பின்புலம் கிடையாது. அவரு ஒரு தன்னந்தனியா இருந்து அவர் வறுமையின் காரணமா ஒரு மிகப்பெரிய வசதியான வாழ்க்கைக்கு மாறணும்னா என்ன அப்படின்னா சினிமாவில் மட்டும்தான் பிச்சைக்காரனா இருக்கிறவன் உடனே பணக்காரன் ஆகலாம். வேற எந்த தொழிலையும் சினிமாவும் அரசியல் மட்டும்தான் இன்றைய பிச்சைக்காரன் நாளைய பணக்காரன். இது அதனால சினிமாவை அவர் தேர்ந்தெடுத்தப்ப சினிமாவுக்கு என்ன தேவை அப்படிங்கிறப்ப பாட்டி கதை சொன்னா இங்க வின் பண்ணலாங்கிற ஒரு இடம் இருக்குது. அதனால பாட்டி கதை சொல்ற வித்தைய அவர் பெரும்பாலும் அவரே சொல்லுவார். நிறைய நான் கதை கேட்டிருக்கேன், எங்க பாட்டி சொன்னது, எங்க அப்பா சொன்னது அப்படின்லாம் ஒரு கதைகளோட விஷயங்கள் அவரே சொல்லியிருக்காரு. அந்த பாட்டி கதைய பாரதராஜா ஐயா கிட்ட அவர் தெள்ள தெளிவா நடத்துனதால நல்லா கதை சொல்றானே. ஒரு டைரக்டருங்க என்னைக்குமே நல்லா கதை சொல்றவன பக்கத்துல வச்சுக்குவானுங்க. இதுதான் ஒரு டைரக்டரோட இது. அது மாதிரி ஐயா அவர்கள், அது பாரதராஜா ஐயா அவர்கள் இவரை பக்கத்துல வச்சு டிராவல் ஆனதுனால அந்த காலகட்டங்கள்ல மணிவண்ணன் ஐயா அவங்களாம் அடுத்தடுத்த படங்கள் வெளியில போய் படம் பண்றப்ப இவரு கூடவே அந்த பேசுறது கதை சொல்ற விதம் இருக்கு இல்லையா. நீங்க இன்னமும் சீமான உட்கார வச்சு கதை சொன்னீங்கன்னா கட்டி போட்டது மாதிரி உட்காந்துருப்பீங்க. நமக்கு அத யாருமே டவுட் படவே மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு விமர்சனங்கள் எழுந்த பிறகும் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் இவ்வளவு கூட்டம் வருது, அவங்க அவ்வளவு அப்ளாஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இதுல யாருக்குமே எந்த டவுட்டும் இல்ல. அந்த கதை சொல்ற ஆள் தான் அவரு மாறவே இல்ல. அவர் கதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த கதைகளை நீங்க நம்பிட்டு வாழ்ந்துட்டு ஓட்டு போட்டு ஒரு இடத்துக்கெல்லாம் ஒரு கட்சியை அங்கீகாரத்துக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ இவ்வளவு நாட்களா இவன் கதை தான் ஏன் சொல்லியிருக்கான்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது. அதாவது அவரு முட்டாள் அல்ல, அவரு தெளிவா அறிவாளித்தனமா தான் அவரோட கதை ஞானத்துல இருந்துட்டு இருந்தாரு. அந்த கதை கேட்கிறப்ப உங்களுக்கு ஞானம் இல்லாம போயிருச்சு. இன்னைக்குதான் உங்களுக்கு ஞானங்கள் வந்திருக்குது. அது கதை அப்படின்னு. அதாவது சீமான் பேசுனா அது கதை,
நாங்க போயிட்டு வந்த கதையெல்லாம் சீமான் பேசுனா அது கதை, நாங்க பேசுனா அது வாக்குமூலம். சரி சரி, இந்த கேள்வியை நான் கடைசியா கேக்குறேன். உங்களை அழைச்சிட்டு போன மாதிரிதான் சீமான் அவர்களும் அடுத்தடுத்து வரும்போது வந்திருப்பாரு. கண்டிப்பா வந்து அங்க வந்து இறங்கின பிறகு என்ன சொன்னார், என்ன பேசினார்? வந்து இறங்கணுமே, அதாவது என்ன சொல்றது, ஒரு வீட்டுக்கு போறோம். ஆமா, ஒரு 10 நாய் நின்று நம்மளை பார்த்ததுன்னா ஒரு பயம் வந்துடும் இங்கேயே. அப்புறமேல அந்த வீட்டுக்குள்ளார என்னதான் போய் நடுஹால்ல சேர்ல உட்காந்தாலும் எப்ப நாய் வந்து நம்மளை கடிக்குமோங்கிற ஒரு ஃபீல் நம்ம ஊருக்குள்ளார இருக்கும். அந்த ஊருக்குள்ளார போறப்பவே குண்டு வெடிச்சு போய் நம்ம என்னதான் நல்ல என்ன சொல்றது, நல்ல பஞ்சு மேத்துல படுத்து தூங்கலாம், தூக்கம் வராது. அந்த மாதிரியான ஒரு இதுலதான் அங்க வந்து இருந்தது. பயம் கவிரிச்சு. பயம் கவன முகங்கிறது அது வேற லெவல். அது மரண பயங்கிறது அது இங்க யார் முகத்திலுமே பார்க்க முடியாது. மரண பயங்கிறது இங்க வந்து, ஏன்னா அந்த இடத்துக்கே நவராத ஊர்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான அதோட பயத்தோட வெளிப்பாடுல தான் எல்லாம் எங்க பேசி அப்படித்தானே. ஆமா, யாரா இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. சீமானவர்கள் அதே நிலைதான். அதே நிலைன்னா என்னன்னா, தம்பி அங்க வர்றதுக்கு அவங்களும் கூப்பிட்டாங்க, இவரும் வரேன்ட்டாரு. அங்க என்ன சூழல் இருக்குது அப்படிங்கறதுக்கு ஸ்கைப்ல கேக்குறாரு. யாரு எங்க கூட்டிட்டு இங்க வந்திருந்த கேமராமேன் ஆல்ரெடி மீட் பண்ணி பேசிட்டுலாம் வந்துட்டான். சந்தோஷ். இவன் உட்காந்து என்ன ஒண்ணும் இல்லைண்ணா, எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைண்ணா, நல்லா இருக்குண்ணா, ஒரு அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்ண்ணா அப்படிங்கிற அங்கீகாரமான பேச்சை இவன் கொடுத்ததுனாலதான் இவனை நம்பிதான் அவர் வந்தது. இவன் லைட்டா நான் இல்லைண்ணா அந்த அளவுக்கு இதா இல்லைன்னாங்கிறது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சின்னதா விட்டுருந்தா கூட வந்திருக்க மாட்டாரு. இவர் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவன் கொடுத்த ஹோப் தான். ஏன்னா வந்த ஒண்ணுமே ரூம்ல கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. நாங்க அந்த ரூம்ல வாங்கினேன் அப்படின்னு வாங்கினேங்கிறப்ப என்னைய கை பிடிச்சு கைய பிடிச்சு அந்த கை கொடுக்கறப்பே தெரியும் அந்த விஷயம் நடந்தது. அது ஃபைட் மாஸ்டையும் கை கொடுக்குற மூவ்மெண்ட்டும் நல்லா ஒரு இதா ஓகே நம்ம ஆளுங்க அப்படிங்கிற அப்படின்னு. இவனுக்கு கையே கொடுக்கல. கை கொடுக்கலங்கிறப்பவே அங்க ஒரு முரண்பட்ட இடம் இருக்குதுங்கிறத அதுதான் உண்மை. கோவம் இருந்திருக்கு அவருக்கு. ஆமா, ஏன்னா உண்மையை சொல்லி வர வைக்கணும்ல. உண்மை சொல்லி தான் வந்திருக்க மாட்டோம், அது வேற விஷயம். இந்த மாதிரி சூழல் நடந்திருக்குங்கிறப்ப ரைட் இதெல்லாம். அப்புறம் சீமான வந்தோடனையும் நாங்க முத நாளே வந்து ஒரு டிலே பாம்பு போட்டு எல்லாம் வெடிச்சு அந்த இடத்த போய் பார்த்தோம். ஆனா கிணறு தோண்டி இருக்குன்னா பாம்பு என்ன சாதாரண பாமா அப்படின்னு பாம்போட பெருமைகள், பாம்போட பெருமை பேசினாலும் அந்த பாம்புக்கு பின்னால இருக்கிற மரணம்ங்கிறது அது நமக்கு ஆழ்ந்து தெரியும். அப்படிங்க நேரா போயாச்சு நேரா பாம்போட போட்ட இடத்த பார்த்தா குழி தோண்டி தண்ணி வந்திருக்கு கிணறு. எப்படி இருக்கு இவருக்கு? சரி வந்தோம், தூங்குறதுக்கான விஷயம் இல்லை அப்படியும் படுத்தாச்சு. படுத்தோன்னுமே காலையில 4 மணிக்கு கிஃபர் ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இறங்கி போறப்ப அடிச்சு தரன்னு இவர் மேல ஜன்னல் பக்கத்துல ஒரு கட்டில போட்டு உட்காந்துறதுனால ஜன்னல் உடச்சி எல்லாம் மேலெல்லாம் ஊந்தோன்னி கதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு வெளியில வந்தா வீர சீமான் இப்படியா வருவாருங்கிறது நமக்கு. ஏன்னா நம்ம அவரோட மேடையில எப்படியெல்லாம் பேசியிருக்காரு, எப்படியெல்லாம் பார்த்ததுனாலையும் அங்க நானும் கதறி தான் போய் உட்காந்துருக்கோம். ஆமா, அதாவது எல்லாம் அதாவது என்ன சொல்றது, மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு ஃபீல் தான். அப்புறமேலு அடுத்த நாள் இந்த மனநிலை அப்படியே மூஞ்செல்லாம் இறுகி போச்சு, அழுதுட்டோம். அதான் உண்மை. சீமான அழுதாருங்க. நான் தான் சொல்றேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் முத ஒரு பேட்டி கொடுத்திருக்கப்ப இங்க தமிழ்நாட்டுல மேடையில பேசுற பேச்சுக்களை எல்லாம் கேட்டிருக்கீங்களே நீங்க? ஐயோ அது வேறங்க. அதனாலதான் கேக்குறோம், டவுட் வருது. சீமான் அவர்கள் அழுதாரா, பயந்தாரா? அதாவது அதத்தான் திருப்பி சொல்றேன், அவர் அழுதார், பயந்தார். சரி, ஓகே. ஏன்னா அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா என்ன ஒரு இதுன்னா அவர் அழுதார் பயந்தார் அப்படிங்கிறது வந்து அது வந்து எவனுக்கா இருந்தாலும் அது நடக்குங்கிறது தான் நான் சொன்னது. அவர் ரொம்ப டேமேஜ் பண்ண வேணாங்கிறது மாதிரியான. ஏன்னா அவர் வந்து என்னன்னா அவர் டேமேஜ் பண்ணுங்கிறது என் நோக்கம் கிடையாது, உண்மையை சொல்றதுதான் என்னோட நோக்கம். சரி, ஓகே. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? சேரலாதன் வந்து எப்போ சீமானவர்கள் எப்போ சேரலாதன் அவர்களை சந்திச்சாரு, என்ன வரவேற்பு கொடுத்தாங்க? வரவேற்புங்கிறதெல்லாம் ஒன்னு வந்தாச்சு, இங்க எல்லாம் அழுது முடிச்சாச்சு. அது முடிச்சோனையுமே அதாவது வந்தோனையுமே ஸ்பீச் கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடி ஆகல. ஒரு அதாவது சேரலாதனுக்கு மேல இருக்கிற பொறுப்பாளர்களை சந்திக்கிற மூமெண்ட், அந்த மாதிரி பயணத்துல யாரெல்லாம் அவங்களோட நடை சொன்ன இந்த மாதிரி சந்திப்புகள்லாம் நடத்திட்டு ரூமுக்கு வந்தாங்க. பயம், நைட்டு தூங்க முடியாது அப்படின்னு. இந்த ஃபைட் மாஸ்டர் வந்து ஏன்னா அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது, எங்களால் தூக்கம் வரல, நாங்கள் வேலையும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது, எங்களுக்கு சரக்கு இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது
அப்படின்னு போட்டோன்னே சரக்கு வந்துருச்சு. ம். சீமான் அண்ணனோட உட்காந்து எல்லாம் சரக்கா இல்ல சீமான் சாப்பிட்டு, அவர்களுக்கு வந்து இதெல்லாம் மது எல்லாம் பிடிக்காத, ஒரு கல் மட்டும்தான் பிடிக்கும். ஐயோ, அதாவது அஹ், மதுவை தடை பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. கல்ல ஏங்க கொண்டு வாங்க, இல்லைங்க, கல்லுக்கு ரைட்டுங்க. ஏன் தடை? நான் என்ன சொல்றேன்னா, ம். அதாவது அஹ், பிரியாணி கிடைக்கிற ஊர்ல இருந்துகிட்டு எனக்கு ம். நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க. ம். சோறே கிடைக்காத ஊர்ல இருந்துகிட்டு ம். நீ வந்து கஞ்சி தான் கிடைக்கும் அப்படின்னா குடிச்சுதானே ஆகணும். ம். அதானே முறை. அப்படிங்கிறப்ப அப்ப எதுவும் விருப்பம் இல்லாம அவரு விருப்பம் இல்லாம இல்ல, கிடைச்சதை திங்கணும், வேற வழி இல்ல. அதை குடிச்சாதான் தூங்க முடியும். ம். இல்லாட்டினா தூக்கம் வராது. ம். வேற வழியே கிடையாது. நான் தூங்கணும் அப்படின்னா என்னை மறக்கணும். நான் என்னை மறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, போர் இல்லாத இந்த ஊர்லயே மறக்கிறதுக்கு எவ்வளவு பேர் எதை செஞ்சுட்டு இருக்காங்க. ம். சரி, இந்த சம்பவம் எல்லாம் நடந்த பிறகு நல்லா தண்ணிய போட்டாருங்க. ம். தண்ணிய போட்டு தண்ணியில வார்த்தைகள்லாம் புரோகம் பண்ணி ம். அவனை சந்தோஷ டேரிங்க அடி தூள் கிளப்பிட்டாரு. அடிச்சாரா? அடிக்கல அடிக்காம அடிக்கிற ரேஞ்சுக்கான இடத்துக்கள் எல்லாம் வார்த்தை பிரயோகங்கள் நடக்கும் சரி. இல்லையா? மயிராண்டி நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட, என்ன நீ போய் சொல்லிட்ட அப்படின்னு. அதாவது நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானடா. செந்தமிழன் சீமான் செந்தமிழ்ல தான் பேசியிருப்பாரு, கெட்ட வார்த்தை எல்லாம் பேசியிருக்க மாட்டாரு. ஐயோ, கெட்ட வார்த்தையே அதாவது செந்தமிழா பேசுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து அவர் உண்மையிலேயே அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஆமா, கெட்ட வார்த்தைன்னா கூட அந்த வந்து கெட்ட வார்த்தையில அந்த அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆமா, அவர்கிட்ட நான் பட்ட இது அந்த இதுல நமக்கு எதையுமே வந்து நம்ம புலவரோட புள்ளன் தான் பேரை ஒழிஞ்சு நம்ம வாயில எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்த வார்த்தைகள் தான் வரும். ம். அது பேசுறப்ப உடனே என்கிட்ட நீ வந்து உன்னையெல்லாம் இது அப்படின்ட்டு நம்மளையும் திட்டு இருக்காரு. எனக்கு டைரக்டர் ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. ம். அவங்க கேமராமேன் ஃபைட்டர் 2 பேரும் ஒண்ணா வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஆபீஸ். ஓகே. அது ஒரு ரூம், இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், அந்த மாதிரி சரி, இருக்கு. ஓகே. இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில நம்முடைய சிறப்பு விருந்தினர் நந்தவனம் நந்தகுமார் இடத்துல நிறைய கேள்விகளுக்கான, நிறைய மக்களுடைய சந்தேகங்களுக்கான கேள்விகளை தான் நம்ம இன்னைக்கு முன் வச்சிருந்தோம். அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.